இன்னைக்கு மதுரையிலேயே ரொம்ப பழமையான இம்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். ஸோ நான் வந்து சிவன் கோயில்ல அண்ணனுக்காக விளக்கு போட வேண்டி இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே 2 கோவில் இருக்குது. பட் என்னென்னா 10 மணி 10:30 மணிக்கெலாம் அது வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். நான் வந்து கொஞ்சம் லேட்டாக கிளம்புனதுனால அங்கே போட முடியலை. ஸோ கடவுள் வந்து நம்ம எங்கே வந்து அவரை பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அங்கே தான் வந்து மீட் பண்ணணும் போல். நான் வந்து ரொம்ப மனவேதனையோட கஷ்டத்தோடு தான் அந்த கோயிலுக்கு வந்திருந்தேன். விளக்கு போட்டுட்டு சாமியை போய் பார்த்து கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். பட் அங்கே போனோடனே ஐயர் என்ன சொன்னாங்கன்னா, இருங்கம்மா இருந்து அபிஷேகம்லாம் இருக்குது பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அபிஷேகம் பார்த்தேன். அதை பார்த்தது மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக இருந்துச்சு. எவ்வளவோ வேதனையோடு வந்திருந்தாலும் கூட இந்த மாதிரி கோவிலுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு போனோம் அப்படின்னா மனசுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்குது. நான் ரொம்பலாம் சாமி கும்பிட மாட்டேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு கொடுத்த மன திருப்தியை பார்க்கும்போது வீக்லி ஒன்ஸாவது இந்த கோவிலுக்கு வந்து நல்லா மனசார வேண்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தோணுது. நீங்கள் மனசு கஷ்டமாக இருக்கும்போது எந்த இடத்துக்கு போய் அமைதியை தேடுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.